ஓம் நமச்சிவாய. வில்வ மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வில்வ மரத்தில் லிங்க வடிவில் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், லிங்க வடிவில் இருக்குது. இந்த மரத்தை தொட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும். மரத்து பக்கத்தில் நின்னாலே நமக்கு அவ்வளோ கோடி கோடி புண்ணியம். அதுவும் பிரதோஷம் அன்னைக்கு இந்த மரத்தை தொட்டு வணங்கினா நீங்கள் நிறைய சிவாலயங்களுக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சக்தி. சோமவார பிரதோஷம் இன்னைக்கு. அதனால் இந்த வில்வ காயில் நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டால் என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வில்வ இலை பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வ இலை பாருங்கள், எவ்வளோ முண்டு முண்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சிவலிங்க வடிவம் மரத்தில் இருக்கும். யாரும் சும்மா தூரக்கேந்து பார்த்துருப்பீங்க, கிட்டக்க பார்த்தீங்கன்னா இது தெரியாது. எல்லாம் அபூர்வமாக இருக்குது இது. அதனால் வாங்க இந்த வில்வ காயில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா வில்வக்காய் இந்த மாதிரி காஞ்ச காயாக எடுத்துக்கோங்க, பழமாக எடுக்காதீங்க. இந்த காயை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வில்வக்காயை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியை மேலே கொட்டிக்கோங்க. இந்த பச்சரிசியை மேலே கொட்டி நல்லா இந்த மாதிரி பரப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே அந்த வில்வ காய வச்சுக்கோங்க. வில்வ ஓடு நல்லா அந்த காஞ்ச ஓடை வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்குது. இந்த ஸ்படிக லிங்கத்தை இந்த வில்வ காயில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. வில்வ இலை இருக்கு, அதையும் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த ஒரு பூவையும் அது மேலே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சு இந்த அரிசி மேலே அலங்காரம் பண்ணிக்கோங்க. குங்குமம் எடுத்துக்கோங்க. குங்குமம் எடுத்துட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் மகாலட்சுமியே நமக, 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 ஓம் மகாலட்சுமியே நமக. நான் 108 முறை அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 முறை பண்ண முடியாதவங்க 12 முறை கூட இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சிவனுக்கு போய் என்னடா அது குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த அரிசி மேல் இந்த வில்வ காயில் இந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா, இந்த குங்குமத்தை நீங்கள் டெய்லி நெத்தியில் இட்டுன்னு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், செல்வம் நிறைஞ்சு இருக்கும். அது வில்வக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வில்வக்காயை எடுத்து இந்த மாதிரி இந்த ஓட்டில் அந்த லிங்கத்தை வச்சு வில்வ இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி சுவாமியை மனசார வேண்டினீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவர் கை மேலே தீர்த்து வைப்பார். உங்களுக்கு மனசில் சொல்ல முடியாத பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் சிவபெருமானை வேண்டி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி நிறுத்தியில் வச்சுன்னு வாங்க. உங்களுக்கு பாருங்கள், பெரிய அற்புதம் நடக்கும், நிறைய மாற்றம் நடக்கும் வாழ்க்கையில். இது என்னுடைய அனுபவத்தில் நடந்ததால் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இது எனக்கு போன பிரதோஷம் அன்றைக்கி நான் இதே மாதிரியே பண்ணேன். நான் என்ன நினச்சேனோ அதை எனக்கு சுவாமி நிறைவேற்றி கொடுத்தார். இதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதால நீங்களும் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனசில் ஒரு கஷ்டம் கவலை எல்லாம் இருக்கோ உங்கள் சிவபெருமான் உங்களுக்கு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். நீங்களும் பிரதோஷம் அன்னைக்கு, சோமவார பிரதோஷம் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு பிரதோஷம் பண்ண முடியல, பிரதோஷத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இது பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் அரிசியிலேருந்து மாதிரி ஒரு தட்டில் ஒரு அரிசியை கொட்டி இது மாதிரி ஒரு காயில் வச்சு நீங்கள் பண்ணலாம்.
ரொம்ப சிறப்பு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.